சார் வணக்கம் சார். என் நேம் அஸ்வின், அரியலூர் மாவட்டத்திலேருந்து வரேன். என்னோட கொஷின் டிஎம்கே சார் கிட்டேன் சார். சார் இது வந்து திமுக ஆட்சியோட நீட்சியாக தான் போயிட்டுருக்கு, புது ஸ்கீம்ஸ் எதுவுமே கொண்டு வரல, திமுக அறிவிச்சது பேர் மாற்றம் பண்ணி போயிட்டுருக்குன்னு சொன்னீங்க சார். 21 வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அம்மா மினி கிளினிக் எல்லாத்தையுமே மூட்டினீங்க சார். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் 4 வருஷத்துக்கு கொண்டு வரவே இல்லை, கடைசி வருஷம் தான் கொண்டு வந்தீங்க. 2 வீலர் ஃபார் லேடிஸ்க்கு ஸ்கீம் கொடுத்துட்டு சப்சிடி கொடுத்துருந்தாங்க, அது தரதை நிப்பாட்டினீங்க சார். இந்த ஆடு மாடுகள் தரது அதை நிப்பாட்டினீங்க சார். 1000 ரூபாய் தரது 29 மாதம் கழிச்சு தான் கொடுத்தீங்க. உங்களுக்கும் நிதிநிலை அறிக்கை தெரிஞ்சு 29 மாதம் கழிச்சு தான் சார் கொடுத்தீங்க. ஒரு புதுசாக ஒரு மாவட்டம் கூட பிரிக்கல, ஒரு புதுசாக மெடிக்கல் காலேஜ் கூட கொண்டு வரல சார். எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க சார். இன்றைக்கி இருக்க ஸ்கீம்ஸ் புதுசாக அவங்க டிவிக்கே கொண்டு வந்தாலும் இல்லை கொண்டு வரல, டிஎம்கேவோட ஸ்கீம்ஸ் தான் வந்து அவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. டிஎம்கேவோட ஸ்கீம்ஸ் எதுவுமே கொண்டு வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டா? இல்லை சார், அது என்னோட வாதம் அது இல்லை சார். நம்மளும் 2021 என்ன சார் பண்ணாங்க, டிஎம்கே நிப்பாட்டினாங்க சார். இப்போ நான் சார் டிவிக்கு வந்து ஸ்கீம்ஸை நிப்பாட்டிட்டு புதுசாக கொண்டு வரணும்ன்றீங்களா சார்? 2021 தம்பிக்கு என்ன வயசுங்க அப்போ? எனக்கு 18 வந்திருக்கும் சார். நான் அப்பட்ட டாக்டராக தான் இருந்தேன். அது கோவிட் காலம், செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட். இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, இப்போ நீங்கள் கேட்கும்போது கூட ஹரி 3 தடவை டைம் கொடுங்கங்கிறார், 3 மாதம் தான் ஆச்சுங்கிறார். ஐயா ரொம்ப வருத்தப்பட்டார். கொரோனா காலத்தில் நாங்கள் டைமே கேட்கல. அப்போது தமிழ்நாடு ஆக்சிஜனே இல்லாமல் இருந்துச்சு. என்ன இல்லாமல் இருந்துச்சு? ஃபண்டை விடுங்க, தமிழ்நாடு வாஸ் டிஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்சிஜன் கிடையாது. அப்போ ஆக்சிஜனுக்காக அல்லோலப்பட்டிருந்தாங்க எல்லாருமே. என் கண்ணு முன்னாடி எத்தனை பேஷண்ட்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு மருத்துவம் தெரிஞ்சும் என்னால் காப்பாற்ற முடியாத பேஷண்ட் அங்கே இருந்தாங்க அந்த டைமில். அந்த டைமில் போட்ட பட்ஜெட் தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரே ஒரு விஷயம் இது எனக்கு நேராக பெனிஃபிட் ஆக போகுதுன்னு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்களேன் யாராவது. நேற்று பட்ஜெட் பார்த்தீங்களா, நேற்று முந்தின நாள், இது என் குடும்பத்துக்கும் எனக்கும் நேரடியாக ஒரு விஷயம் பெனிஃபிட் ஆக போகுது. ஒன்று டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். டக்குன்னு ஏதாவது இருக்கா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் தரது சார், அது ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஒரே விஷயம் டக்குன்னு சொல்லுங்கள். விவசாயிகளுக்கு வந்து போட்டி மாதிரி ஊக்கத்தொகை படுத்தி அவங்க மாவட்டம் தோறும் தரேன். விவசாயிகளுக்கு உனக்கு நேரடியாக டக்குன்னு எல்லாருக்கும், அதாவது தமிழ்நாடு முழுக்க ஆல் ஓவர் த ஸ்டேட், அவங்க விவசாயிக்கு தேவையில்லை, டாக்டராக தேவையில்லை, கலெக்டராக தேவையில்லை, எல்லாருக்கும் ஒரே விஷயம் டக்குன்னு வருதுண்ணா இந்த பட்ஜெட்ல. பள்ளி மாணவர்களுக்கு வந்து இருங்க சார், ஸ்கூல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டர்ட்டியா இருக்கிறதுனால அதை க்ளீன் பண்றது. ஓகே, நான் இப்ப சொல்லவா 2021ல ஆட்சிக்கு வந்த முதல் பட்ஜெட் கோவிட் டைம்ல பெட்ரோலுக்கு 3 ரூபாய் வரி குறைப்பு. இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 வண்டிக்கும் கார். என்ன சார் சொன்னீங்க சார் கடைசி வரைக்கும் பண்ணுங்க. அதாவது இந்த மேனிஃபெஸ்டோ நான் படிக்க இந்த மேனிஃபெஸ்டோ இப்போ இல்ல அவங்க manifesto இந்த manifesto என் கையில இருக்கு. இப்போ உட்கார்ந்து எல்லாத்தையும் படிக்க பேஜ் படிக்கவான்னு கேக்குறேன். ஹரிக்கு சொன்னா நான் படிச்சிரேன். இல்ல இது இப்போ டிவிக்கு சம்பந்தம் இல்ல, இதுக்கும் டிவிக்கு சம்பந்தம் கிடையாது. இல்ல இதுக்கும் டிவிக்கும் இப்ப சம்பந்தம் இல்ல, வெச்சிரோம். வரல கேளுங்க அவங்கள வந்துறேன். தம்பி நீங்க கேள்வி கேட்டீங்க. இருங்க, பெட்ரோலுக்கு 3 ரூபாய் நேரடி குறைப்பு எல்லாருக்கும். சொன்னாலும் கேட்டேன், நேரடி குறைப்பு 3 ரூபாய் எல்லாருக்கும். இதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இந்த பட்ஜெட்டில் நேரடியாக அவங்க எல்லாரையும் ஏதாவது பெனிஃபிட் படித்த ஒரே விஷயம் கிடையாது. அப்போ அதில் இருக்கிற விஷயத்தை மட்டும் படிச்சிடுறேன். போன பட்ஜெட்டில் இது மீண்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், இது கோவிட் டைம் பட்ஜெட். அப்போ நமக்கு மைனஸில் இருந்துச்சு நம்ம ஜிடிபி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ இவங்ககிட்ட கொடுத்துட்டு போகும்போது தாம்பூலத்தட்டில் பழமும் பாலும் வெண்ணையும் நெய்யும் லட்டும் கொடுத்துட்டு போயிருக்கோம். அப்போது 0க்கு கீழே மைனஸில் இருந்துச்சுன்னு நம்மளுடைய இது வரி வருவாயும் கிடையாது, எதுவும் கிடையாது, நில். சரியா? அரசு பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயமா சொல்லிட்டு வரேன். பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், அதுதான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாருக்கும் தருவேன்னு சொன்னாங்க, தரல. எல்லா இடத்துக்கும் தருவேன்னு சொன்னாங்க, தரல. மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் வந்து 2756 கோடி டக் ஒரே சைனில் முடித்தார். முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் 1046 கோடி. கோவிட்ல பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு கல்வி செலவு அரசே இருக்கும் சார். நான் 21 பட்ஜெட்டை பத்தி சார், நீங்க ஒரு நிமிஷம் இருங்க சார், நீங்க கேள்வி கேட்டீங்க சார். அதே மாதிரி நான் லைனா படிக்க முடியும். அதாவது நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம், நமக்கு நாம திட்டம், திருமண உதவி திட்டம், திருநங்கை ஓய்வூதிய திட்டம், முதியோர் ஓய்வூதிய திட்டம், ஆதிதிராவிட பழங்குடியினர் நலன், அங்கன்வாடி மேம்பாட்டு, இஷ்டம் போல இருக்கு. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்க கேட்டீங்க என்கிட்ட 1000 ரூபாய் 28 மாதம் கழிச்சு கொடுத்தீங்க, 29 மாதம் கழிச்சு கொடுத்தீங்கன்னு. கோவிட் டைமில் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு ஒன்று இருக்குது தெரியுமில்ல தம்பி உங்களுக்கு? அது முடிக்கிறதுக்கே 11 மாதம் ஆயிடுச்சு. உங்களுக்கு 1000 ரூபா தரணும். உங்கள் அப்பா உனக்கு டெய்லி 50 ரூபா தரணும்னா உங்கள் அப்பா பாக்கெட்டில் 500 ரூபா இருக்கணும். உங்கள் அப்பா பாக்கெட்டில் 5 ரூபா இருக்குன்னா உனக்கு 50 ரூபா உங்கள் அப்பா தர முடியாது. பாயிண்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? 1000 ரூபாய் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கே 11 மந்த்ஸ் ஆச்சு. இது எல்லாருக்கும் தெரியும். இது தெரியாத மட்டும் எதுவுமே சொல்ல. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுறதுக்கு, அதாவது
நாட்டில் இருக்கிற 2 கோடி பேரில் 1 கோடி பேரை வந்து ஸ்லாப் வைஸாக பிரித்து எடுத்து அவங்களுக்கான அக்கௌண்ட்டில் போகிறது கையில் கொடுக்கல. அதே மாதிரி எல்லாருக்கும் சொன்னீங்க சார். அதுக்கப்புறம் வர்றேன், அது சொல்லிட்டேன் நான். 2 கோடி பேரில் 1 கோடி பேர் நானே சொல்லிட்டேனே. நான் மாற்றியே தேர்தல் அறிக்கையில பேசுகிறேன். நீ மாற்றி பேசுகிற அவசியமே இல்லை எனக்கு. நீங்கள் திரும்ப கேள்வி கேட்கறதுனால ஒன்றும் மாற போகிறதில்ல. தெளிவாக கேளுங்க. அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பேசி எடுக்கும். இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த ஸ்டூடியோ வந்து செட் ஆகிருக்கு. எல்லாம் கேமராலேருந்து எல்லாம் செட்டாக எல்லாம் உட்காந்துருக்கோம். கேமரா மட்டும் ஆன் பண்ணணும். நான் சொல்கிற இது புரியுதுன்னு இல்லை. 1000 ரூபாய் 2500 மாற்றணும். கேமரா மட்டும் ஆன் பண்ணணும். அதை ஏன் பண்ணல நீங்கள் கேட்டிங்களா? ஓகே, சத்யா பதில் சொல்லுங்க. இல்லை 2வது மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய குற்றச்சாட்டு வச்சிங்க. நான் கேட்குற கேள்வி இல்லை. இதே ஸ்டுடியோவில் நான் வந்தேன் மக்கள் முன்னால் 3 மாதம் முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்போ நீங்களாம் ஓட்டு போடணும்னு உட்காந்துருந்தீங்க. இதே தம்பி உட்காந்துருந்தார் என்கிட்ட. வந்திருந்தியா நீ? எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ வந்திருந்த. என்கிட்ட பல கேள்வி கேட்ட. மாற்றம் கொடுத்துட்டீங்க. நாங்கள் சொன்ன விளக்கங்கள் உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா பூமர் அங்கிள் ஒருத்தர் இருந்தார். இன்னைக்கு அவருக்கு வந்து நினைவு நாள். ஒரு பூமர் அங்கிள் தமிழ்நாட்டில் அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு. அவர் கட்டி வச்சுட்டு போனால், அவர் செஞ்சு வச்சுட்டு போன எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல. அதனால நீங்கள் மாற்றத்துக்கு போனீங்க. மாற்றம் நடந்து 3 மாதம் ஆச்சு. புரியுதுங்களா? ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திரும்ப திமுக கேட்குறீங்க. அவங்க போட்ட அடித்தளத்தை மறுக்க முடியுமா? பர்செப்ஷன் மாறுபடலாம், நம்பர்ஸ் டோன்ட் லை. டபுள் டிஜிட் வளர்ச்சியோட தானே விட்டுட்டு போனாங்க. சரி, அதாவது ஹரி, அஸ்வின் வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்டிருந்தாரு. கலைஞர் ஐயாவை வந்து என்றைக்குமே வந்து நம்ம ரெவியர் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் தான் எங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சொல்லியிருக்கார். எங்கேயுமே அதில் நாங்கள் முரண்படலை. அதனால தான் பேர்லாம் மாற்றினீங்களா? இல்லை ஹரி, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்கீம்ஸ், நான் ஒரு டாப் 20 ஸ்கீம்ஸ்க்கு எடுத்துருவேன். நான் வேணால் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணி காட்டுறேன். டைம் இருந்தால் ப்ரீஃப் பண்ணி காட்டுறேன். பவர் பாயிண்ட் கூட பண்ணி காட்டுறேன். 20 ஸ்கீம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கீமை வந்து கண்டினியூ பண்ணி அதை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிருக்கும். த டீட்டெயில்ஸ் ஆர் கோயிங் டு பி ரிவீல் ஷார்ட்லி. இப்போ லேப்டாப் கேட்டிங்க. லேப்டாப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறோம். நீங்கள் வீடு கட்டும் திட்டம் எடுத்திங்கன்னா 3,10,000 ரூபா இருந்ததை இன்றைக்கி 5 லட்சம் ஆக்கியிருக்கோம். அதோட டிசைன் வேறு, தர போடுற இடத்துல டெய்ல்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கான பாலிசிஸ் வரும்போது கட்டாயமாக டீட்டெயிலிங் வீடியோஸை உங்களுக்காக ஒரு நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் நான் புரிஞ்சுக்க முடியுது. இது வந்து நீங்கள் புதுசாக கொண்டு வர திட்டங்களுக்கு உங்கள் பேர் வைக்கிறது சரி. அவங்க பண்ணாத நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணும்போது வை நாட் ரீட்டைன் த நேம்? உதாரணத்துக்கு அம்மா உணவகம் அதே பேரில் தானே நடத்துகிறோம். ஹரி, ஒரே ஒரு குறுக்கீடு. இவர் அண்ணன் என்ஹான்ஸ் பண்ணுறாரு, எல்லாம் செய்கிறாரு. இந்த கலைஞர் வீடு திட்டமே சொல்கிறேனே, 1 லட்சம் வீடுகளுக்கு போன பட்ஜெட்டில் போட்டது 3,500 கோடி. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே வீடுகள் இப்போ 70,000 குறைச்சு அதே 3,500 கோடி, 30,000 வீடுகள் குறைவாக இருக்குது. பட்ஜெட் 3,500 கோடி தான். நீங்கள் 3,500 கோடிக்கு பதில் 70,000 வீடுகளுக்கு 6,000 கோடி ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணுறீங்க. திஸ் இஸ் நாட் என்ஹான்ஸ்மெண்ட். 5 லட்சம் ரூபா வீடுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம், நீங்கள் 5 லட்ச ரூபா கொடுக்கணுங்கிற கண்டிஷனும் இருக்குது. அப்போ அந்த அளவு வருமானம் உள்ள, அந்த அளவு இது உள்ள வாங்க இந்த ஸ்கீம் போக முடியும்னு ஒரு கண்டிஷன். இப்போ 30% புதுசான கண்டிஷன். 30% அப்போ தாவேக்கால இருக்கிறவங்க எல்லாம், காங்கிரஸ்ல இருக்கிற பழைய பெருச்சாளி எல்லாம் 5 லட்சம் ரூபாய் கூட கொடுக்கும். அப்ப போய் வாங்கிக்கோங்க. இதுதான் கணக்கு. இப்ப இதயத்துல்லா மாதிரி இருக்கிற எங்களுக்கு தெரியும் உலகத்துக்கு இதயத்துல்லா மாதிரி இருக்கிற பெரும் கோடீஸ்வரர்கள்லாம் தாவேக்கால டிமாண்ட் பண்ணி 10 வீடு வாங்கிடுவாங்க. உங்க மந்திரி 30,000 கோடி உங்க குடும்பம் அடிச்சிச்சுன்னு உங்க மந்திரி சொன்னாரு. அதெல்லாம் சொல்லவே இல்ல. அது அவர் சொன்னாரு, நீங்க சொல்ல பொய். நோ பொய் அல்ல. அந்த ஆடியோ பொய்ன்னு சொல்லியாச்சு. அவரே சொல்லியாச்சு. நோ நோ, அதெல்லாம் ஏன் மாத்துறீங்க? அவரை நீங்க பேசுன மாதிரி ஆடியோ காமிக்கவா? நீ பொய் பேசுன மாதிரி 10 ஆடியோ காமிக்கவா? நிதி அமைச்சர் பதவியில நீங்க மாத்துனீங்க. யோசிச்சு பாருங்க.